நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. யா படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி தனுஷ்க்கு ஒரு நல்ல ஃபிலிம் இது. நல்லா ஓடும் படம். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்கிரிப்ட் வைஸ் ஓகே தான். தனுஷ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஜஸ்ட் ஒரு ஹீரோயினாக வராங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணி சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நம்மளுக்கு அந்த கதையை செட்டப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செட்டப் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சூதுகவும் படத்தை வேறு மாதிரி டியூன் பண்ணி ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி வைஸ்னால் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ஸ்டோரிக்கு செட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பான சீன்ஸ்லாம் வருது. ஒரு சீனுக்குமே 15 minutes to 20 minutes எடுத்துக்கிறாங்க. அந்த சீனுக்கே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் எக்ஸலன்ஸாக இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் தான் ஓரளவுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏதோ சட்டிலாக முடிச்ச மாதிரி இருந்தது, அப்படியே லோ லீனியராக முடிச்ச மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதை தாண்டி மற்ற சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் நல்லா ஒரு செட்டப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடுவில் கொஞ்சம் இந்த இவரோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஒரு 15 minutes நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராகி சீன்ஸ் இருந்தது, ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் செட்டப் பண்ணுறாங்க நம்மளை அப்படி ஃபுல்லாகவே ஸ்டோரிக்கு செட்டப் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தது. நல்லா தான் இருக்குது. தனுஷ்காக பார்க்கணும். தனுஷ் ஃபேனுக்காக தான் வந்தேன். தனுஷ்காக பார்க்கணும். ஒரு வயசு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கோம். பட் ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. தனுஷ் ஆக்டிங், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஓல்டாக ரொம்ப எடுத்திருக்காங்க. அவ்வளோ படம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் தான். பட்டு லாஸ்ட் மூவிக்கும் அந்த டேரக்டரோட லாஸ்ட் மூவிக்கும் இந்த மூவிக்குமே ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது டோட்டலாக வேறு மாதிரி. ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பயங்கர ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளேயாகவே இருந்துச்சு. ஓவரால் சூப்பராகவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் படம் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ஒரு என்கேஜிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த என்கேஜிங் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிமே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து நிறையா சீக்வன்ஸில் நிறையா வந்து ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி என்கேஜிங்காக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. மஜா படம்ண்ணா, செம்ம. தனுஷ் ஆக்டிங்லாம் மஜாவாக இருந்துச்சு. வேற யார் அப்புறம் இவர் இந்த மலையாள ஆக்டரு, அவர் ஆக்டரும் செம்மையாக இருந்துச்சு. அவர் ஆக்டர் ஸ்டோரிலாம் புதுசாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பீரியாடிக்கல் ஃபிலிம் ஸ்டைலில் ஒரு ராபரி ஸ்டோரி. நல்ல ட்ரை, நல்லா இருந்துச்சு. ஒரு லைட்டாக ஒரு கர்ணன் ஃபீலில் இருந்துச்சு. நல்ல ஸ்கிரிப்டு, நல்ல கான்செப்ட்டு, நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். அந்த படம் ஒர்த்து தான். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கலை. ஒரு மாதிரி இதுதான் கதை அப்படின்றது ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சிடுது. ஓப்பனிங்லேயே வந்து கதை என்னன்றது நமக்கு சொல்லிடுறாங்க. இதை நோக்கி தான் கதை போகுது அப்படின்னு. நம்ம என்ன யோசிப்போம்னா, இதுக்கப்புறம் கதை வேறு எதனா கட்டத்தை நோக்கி ட்ராவல் ஆகுமான்னு நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம். பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஆகலை. கதை ஒரே இடம் தான். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரே கதை தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், வேறு லெவல். இதில் என்னென்னா அரசன் பிஜிஎம் அப்பப்போ வந்துட்டு போகுது. அது மட்டும் நல்லா கிளியராகவே தெரியுது. அரசன் பிஜிஎம் அப்பப்போ உள்ளே வருது இந்த ப்ரொமோஷன் பிஜிஎம். இல்லை, இப்போதைக்கு சும்மா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் படம். ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து நல்லா பக்காவாக போயிட்டுருக்கு. இந்த படத்துலேயும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. படத்தை வந்து ஃபுல்லாக தாங்கிறதே வந்து தலைவன் ஜிவி தான். ஏன்னா பிஜிஎம் மட்டும் இல்லைன்னா படம் வந்து அந்த ரொம்ப நம்மளை இதுவாகிடும். சாங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. சாங் கேட்கறதுக்கு அப்படியே கிளியராக, ரொம்ப போட்டு தம்மால் டிமில்னு போட்டு அடித்து சாங்கெல்லாம் வந்து காதில் போட்டு செய்கிறத விட இது சூப்பராக இருக்குது. ஃபீல் இருக்கா பார்க்கும்போது? என்னன்னா இது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த நீங்கள் சொல்கிற ஃபீல் இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்குறோம், ஏதோ ஒரு கதையை நோக்கி படம் போகுது அப்படின்றது ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பட் ஆனால் அதெல்லாம் இல்லை. எல்லாமே கதை கிளியர் ஆகிடுது. எப்போ முடியும் அப்படின்ற மைண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி. மூவி நல்லா இருந்துச்சு. மூவி ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, மியூசிக்லாம் பக்காவாக இருந்துச்சு. ப்ளஸ் பாயிண்ட்னா வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்த நல்ல மூவிலாம் பார்க்குறது இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குது ப்ரோ படம். தனுஷ் ஃபேன்ஸ்லாம் பார்க்கலாம். இன்டர்வெல்லாம் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. இன்டர்வெல் அந்த மூவி வந்து பீக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த அப்பா சென்டிமெண்ட்லாம் நல்லா வந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ வர படம் நல்லா ஃபீலாக இருந்துச்சு ப்ரோ. இது நல்லா போகும் ப்ரோ. கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த கெட்டப்லாம் வந்து அப்படியே வந்து அவங்க தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற அளவுக்குலாம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா வந்து இவரே சூப்பராக இருக்கார். கேஎஸ் ரவிக்குமாரே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கருணா சார், நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ் பாஸ்கர், அவர் எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. இந்த படத்தில் அதை விட சூப்பராக இருக்குது. கேரக்டர் சூஸிங் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க.